வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாபை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் இன்னும் தேவைப்படுது, நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ரோஸ்பரா இந்தியா ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்க ஜாப்பு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரகடம் லொக்கேஷன், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரகடம். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8th 10th 12th ஐடிஐ டிப்ளமோவில் எந்த ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதேமாதிரி ஐடிஐயில் எந்த ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஜாப் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கான ஜாப் வேகன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 to 30, 18லேருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பெண்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டட் காட்ட வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற ஜாப் ஃபீமேலுக்கான ஜாபு. ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தகவல்கள் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிஃபார்ம் அண்ட் ஷூஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஷிஃப்ட் டைமில். டியூரிங் தி ஷிஃப்ட் டைம் தே வில் ப்ரொவைட் ஃபுட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்காமடேஷனும் உங்களுக்கு லோ காஸ்ட்டில், அதாவது ரூம் உங்களுக்கு ரூம் வசதியும் பார்த்து கொடுத்துருவாங்க, லோ காஸ்ட்டில் இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஓட்டியும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவர் டைமும் நீங்கள் அதை ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கான சேலரி அதிகமாகும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அவங்க கம்பெனியில் 100 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுதான் நான் செகண்ட் சொன்னது. இது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கான ஜாபு. 2 அதாவது 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ ஹையரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வல்லம் வடகல் பிளான்ட் இருக்குது. அங்கே சிப்காட் இருக்குது. அங்கே நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற 2 வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான் இதுக்கு. இப்போ மேல் கேண்டிடேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஏஜ் டீட்டெயில்ஸு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு எலிஜிபிள். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பாஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆகிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 18லேருந்து 32 வயசு வரைக்கும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு. எஜுகேஷன் 8th 9th 10th எனி டிகிரி பாஸ் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 14,800லேருந்து 16,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எஸ்பி கோயில், மன்னிவாக்கம், படப்பை, ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் சுங்கவாஞ்சத்திரம் இந்த லொக்கேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் தே வில் ப்ரொவைடிங் ஃபார் யூ. ஓகேவா. இது உங்களுக்கு செட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ரூமில் தங்கியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ரூம் எடுத்து தங்கிக்குங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகே. இந்த ஜாப் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ, நெக்ஸ்ட் கேன்டீனு, அட்டனன்ஸ் போனஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 2 காண்டாக்ட் நம்பர் பிளேஸ்மெண்ட் டீம்லேருந்து. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு ஜாயின் பண்ணணும், இன்டர்வியூ எப்போ வரணும் அப்படின்ற மற்ற தகவல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படாட்டியும். தேங்க்யூ.